ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. இன்றைக்கி சுண்டைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை கப்பு சுண்டைக்காயை க்ளீன் பண்ணி இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு பல். இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். சுண்டைக்காயை ஏன் இடித்து வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் குழம்போடு மிக்ஸ் ஆகி குழந்தைங்க சாதத்தில் பரட்டி சாப்பிட்லாம், சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கீரியும் பண்ணலாம். கீரி போட்டால் பசங்க ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே இடித்து போடுவேன். இப்போ நம்ம பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போடலாம். தக்காளி முடிஞ்ச வரை நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கூட்டில் மிக்ஸ் ஆகி நல்லாவே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. தக்காளியும் நல்லா மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் சுண்டைக்காயை போட்டிருக்கேன். போட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. ஆயில் வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நான் ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூளோட கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகா வேணாலும் தாளிப்பு போடும்போது போடலாம். நான் மிளகாத்தூள் போடுறதுனால அதெல்லாமே போடலை. மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் ஆப்ஷனல் தான். இது ப்ளெயினாக நீங்கள் செஞ்சால் கூட வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் பாசிப்பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உப்பும் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். நான் கொஞ்சமாக புளி ஊற்றிருக்கேன், புளி கரைச்சி அந்த புளி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். புளி தண்ணி உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தக்காளியை கூடமாக சேர்த்துட்டாலே நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போது நல்லா கொதிக்க விட்டுட்டு நமக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். நல்லாவே இப்போ திக்காக வந்துடுச்சு. நான் அந்த பருப்பு வச்சுருந்த பாத்திரத்தை கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றிருக்கேன். நான் சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் சப்பாத்திக்கெலாம் செய்யும்போது கொஞ்சம் திக்காக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு சாப்பிடும்போது கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு இது பிசைஞ்சு அப்படியே ஊட்டி விட்டிங்கனாவே நம்மளுக்கு சுண்டைக்காய் குழந்தைங்க நம்ம குழம்புல முழுசாக போடும்போது ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி கூட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அது சத்தாகவும் இருக்கும், குழந்தைங்க சாப்பிடவும் செய்வாங்க. பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.